விவசாயத்தை முன்னிலைப்படுத்தணும், கிராமப்புற மக்களுக்கு கல்வியை கொண்டு வரணும். அவன் சர்வதேச மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு போராளி. உலகத்தையே வழிநடத்தக்கூடிய பாரத தேசமா என் தாய் திருநாடு உருவெடுக்கணும். உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு இவன்லாம் வந்துட்டு எலெக்ஷன்ல நின்று எம்எல்ஏவாகவோ அல்லது எம்பியாகவோ ஆனார்னா கண்டிப்பா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நாட்டை பத்தியும் நாட்டு மக்களை பத்தியும் ஒரு இளைஞன் கண்ணீர் விட்டு கவலைப்படுறான் அப்படின்னா சல்யூட் தான் பண்ணணும். உண்மையிலேயே நிறைய பேசுறான், அது சும்மா ஒரு கண்டென்ட் தான், சரிங்களா? ஆனா அவன் மனசுக்குள்ள புதைந்து இருக்கக்கூடிய சமூக கருத்துக்கள் ஏராளம் எண்ணற்றது. மக்கள் மேலையும் பாரத தேசத்தின் மேலையும் என் தாய் திருநாட்டின் மேலையும் அதற்கு கண்டிப்பா நம்ம வந்துட்டு மதிப்பளித்தே ஆக வேண்டும். உனக்கு இருக்கும் பற்றை பார்க்கும் போது நான் நின்று பேசுறேன். தமிழ் சினிமால சமூக கருத்தை பேசக்கூடியவருக்குன்னு ஒரு சில ஃபேஸ் இருக்கு, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு கூமாப்பட்டிக்கு அது நல்லாவே பொருந்தும். இப்போ அர்ஜுன் சார் இருக்கார் இல்லையா, ஆக்டர் அர்ஜுன் சார் வந்து வராருன்னா ராணுவம் சம்பந்தப்பட்ட சுதந்திரம் சம்பந்தப்பட்ட நிறைய படம் நடிச்சிருப்பாரு. அதற்கு காரணம் அவர் ஃபேஸ் அதற்கு ஒத்துப்போகும். அதே மாதிரியே அந்த இடத்துல அர்ஜுன் சாருக்கு அடுத்து நான் வந்துட்டு கூமாப்பட்டியை தான் பார்க்குறேன். உண்மையிலேயே அவன் உருவாகி வர வேண்டும், உயர்ந்து வர வேண்டும். அதற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் கூட. ராவணா